ஒரு காக்கா ரொம்ப சாதாரணமா ஒரு காஞ்ச இலைய வாயில கவ்விட்டு பறக்குது. இது தூரத்திலிருந்து பார்க்குற ஒரு அணிலு, ஆஹா! அந்த காக்கா தங்க இலைய வாயில கவ்விட்டு பறக்குதுன்னு சொல்லிட்டு அந்த காக்கா பின்னாடி ஓட ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து வர்ற ஒரு மிருகம் என்ன சொல்லுது, அந்த காக்கா வாயில படுறதெல்லாம் வந்து தங்கமா இருன்னு சொல்லிட்டு அதுவும் ஓட ஆரம்பிச்சிருக்குது. இப்படியே ஒண்ணொண்ணா சொல்லி சொல்லி கடைசியா வர்ற மிருகம் அந்த காட்டுக்குள்ள அது என்ன சொல்லுதுன்னா, அந்த காக்கா தங்க காக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஓட ஆரம்பிக்குது. ஸோ இந்த மொத்த காடும் அந்த காக்கா பின்னாடி ஓடி ஓடி களைச்சு கடைசியில அந்த காக்கா வாய திறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது தங்க இலை இல்ல, அது ஒரு குப்பை அப்படின்னு சொல்லி. இதே மாரி தான் சோஷியல் மீடியாவ எந்த ஒரு ஃபேக் நியூஸா இருந்தாலும் ஒரு லிமிட்ல ஆரம்பிச்சு அது வந்து பயங்கர எக்ஸ்ட்ரீம்ல போய் முடியுது. தயவு செஞ்சு நீங்க ஷேர் பண்றதுக்கு முன்னாடி அது கொஞ்சமாவது வந்து ரிலையபிள் நியூஸா, கரெக்ட்டான நியூஸான்னு ஒரு தடவ செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்க. அத பத்தி பேசுங்க. நீங்க வந்து உங்க ஜெனரேஷன் மட்டும் இதுல பாதிக்கிறது கிடையாது. நெக்ஸ்ட் வர ஜெனரேஷனும் இதனால பாதிக்குதுங்கிறத தயவு செஞ்சு உங்க மூளையில வந்து வச்சுக்கோங்க.